السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وعلى الله فليتوكل المؤمنون فتوكلت على الله. புகழும் புகழ்ச்சியும் அகில உலகையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும் என்றும் அவனது சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கை நெறியாக ஏற்றி பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய புனிதமிக்க ஜுமாவினை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்றுக்குள் இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுமாக என்றும் இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையுடனும் எனது இந்த ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் நாமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும், முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரும் நபியும் ஆவார், பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய தூய மார்க்கமான இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து புரிந்து நம்முடைய இறுதி மௌத் வரைக்கும் கடைபிடிப்பதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை மனதில் பதிய வைத்தவர்களாக இந்த ஜுமா உரையிலே இறையச்சம் குறித்தான ஒரு சில முக்கிய உபதேசங்களை உங்களுக்கும் எனக்குமாக நினைவூட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நேற்றைய தினம் ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாளை நிறைவேற்றியவர்களாக அதனை தொடர்ந்திருக்கிற வெள்ளிக்கிழமையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பெருநாளை ஒட்டி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஆழமாய் பதிய வைக்க வேண்டிய, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம்தான் தக்வா என்கிற இறையச்சம். இந்த இறையச்சம் என்பது பற்றி நாம் அவ்வப்போது பல உரைகளில் பல சந்தர்ப்பங்களில் நாம் செவி சாய்ந்திருப்போம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு தருணங்களிலும் நமக்கு இந்த இறையச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை
பல்வேறு கோணங்களில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வலியுறுத்துவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நேற்றைய தினம் குர்பானியை கொடுத்திருக்கின்ற பல இஸ்லாமியர்கள் ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது மாட்டில் ஒரு பங்கையோ குர்பானி கடமையை நிறைவேற்றிவிட்டு அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய இறைச்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அதை நாமும் உண்டு ஏழை எளிய மக்களுக்கு, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கெல்லாம் அதை விநியோகம் செய்து நாம் முடித்திருப்போம். இந்த சந்தர்ப்பத்தில்தான் நாம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அந்த குர்பான் என்கிற கடமையை நாம் நம்முடைய சக்திக்குட்பட்டு நிறைவேற்றி விட்டோம். அது மட்டும்தான் அதுல இருக்கின்ற பிரதான நோக்கமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ் 37வது வசனத்துல மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானி பிராணிகளுடைய இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்விடத்தில் சென்றடைவது இல்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். மாறாக அல்லாஹ்விடத்தில் சென்றடைவது எதுவென்றால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தக்வா என்கிற இறையச்சம்தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடைகின்றது. அதை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கொடுத்திருக்கின்ற அந்த குர்பானியினுடைய எல்லா விதமான கூலிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக தீர்மானிப்பான். நம்முடைய தெருவிலேயே இல்லாத ஒரு வித்தியாசமான வகையாக இருக்கின்ற ஒரு ஆட்டை நான் குர்பானி கொடுத்திருக்கிறேன், ஒரு மாட்டை நான் குர்பானி கொடுத்திருக்கிறேன், இத்தனை கிலோ இறைச்சிகளை என்னுடைய குடும்பத்தார் சார்பாக இத்தனை ஏழைகளுக்கு நான் விநியோகம் செய்திருக்கின்றேன். இதுவெல்லாம் அதுல இருக்கின்ற உட்பிரிவுகள், இதுவெல்லாம் துணை சாதனங்கள். இதிலே மட்டுமே நம்முடைய கவனத்தை செலுத்தி இந்த கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்கிற ஆறுதல் அடைவதற்கு இதுல ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய இறையச்சி அல்ல நோக்கம், அதன் மூலமாக நீங்கள் பயனடைவது மட்டுமல்ல நோக்கம், உங்கள் மூலமாக ஏழைகள் பயனடைவது மட்டுமல்ல அந்த இறைச்சிகளுடைய நோக்கம். அந்த குர்பானியினுடைய நோக்கமே உங்களுடைய உள்ளத்துல எந்த அளவிற்கு இறையச்சம் இருக்கிற, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிற, அல்லாஹ்விற்கு எந்த வகையில அஞ்ச வேண்டுமா அந்த அச்சம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணிக்கின்றான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். இதைத்தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சற்று நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அந்த இறைச்சிகள் அது ஏழைகளிடத்துல போய் சென்றடைவிட்டது. என்னுடைய இறையச்சம் அல்லாஹ்விடத்துல சென்றடைந்ததா? அந்த இறையச்சம் எந்த அளவிற்கு பக்குவம் நிறைந்ததாக இருந்தது? அந்த தக்வா என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில, அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டிய அடிப்படையில அந்த இறையச்சம்தான் என்னுடைய உள்ளத்துல பதியப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் அதை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. இது மரணம் வரைக்கும் தொடர வேண்டியது, நம்முடைய இறுதி மௌத் வரைக்கும் தொடர வேண்டியது, அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது, அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் காட்ட வேண்டியது. இதைத்தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான இலக்காக இறையச்சத்தை பிரதானமாக வைக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆராஃப்ல 26வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றார். 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப்ல 26வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, நம்மை பார்த்து அல்லாஹ் அழைக்கின்றார். ஆதமுடைய மனிதர்களே, கத அன்சல்னா இலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா, உங்களுக்காக நாம்
உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைக்கக்கூடிய ஆடையை நாம் இறக்கியிருக்கின்றோம். அலங்காரத்தையும் உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவது நம்முடைய ஆடைகளை பற்றி. நாம் எந்த வகையிலான ஆடைகளை நமக்காக வேண்டி நாம் தேர்வு செய்து கொள்கின்றோமோ அந்த ஆடைகளை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கின்றான். அதை தன்னோடு இணைத்து அல்லாஹ் பேசுகின்றான். இந்த ஆடை நீங்கள் அணிந்திருக்கின்றீர்களவா, இது உங்களுடைய சொந்த பணத்தால் நீங்கள் மட்டுமே வாங்கியதா, எங்கிருந்து வந்தது? அது அல்லாஹ் தான் இறக்கி வைத்தான். அல்லாஹ் இறக்கி வைத்ததன் அடிப்படையில் அது நூலாக உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக தைக்கப்பட்டு அது பிறகு உங்களுக்குரிய அணியக்கூடிய ஆடைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல அலங்காரங்கள் உங்களுடைய அழகை மெருகூட்டுவதற்காக என்னவெல்லாம் அலங்காரங்கள் இருக்கிறதோ அந்த அலங்காரங்களையும் நாம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இங்கு அல்லாஹ் பேசுவது ஆடையினுடைய அருக்குடையை பற்றி. பெருநாள் தினத்துல சிறப்பான நல்ல தரமான ஆடையை நாம் அணிந்திருப்போம். அந்த ஆடை அணியும் போது நம்மில் யாராவது ஒருவர் அந்த ஆடை அணியும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிற துஆவை, பிரார்த்தனை நாம் செய்திருக்கின்றோமா? மகிழ்ச்சியாக எடுத்து அணிந்து கொண்டோமே, செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைத்தோமே, மற்றவர்களுக்கு பகிர்ந்தோமே, அதை மற்றவர்கள் பார்த்து எங்கே வாங்கினீங்க, சூப்பரா இருக்க ட்ரெஸ்ஸு, நல்ல கிளாத்தா இருக்குதே, நல்ல பிராண்டா இருக்குதே, எந்த கடை வாங்கினீங்க, எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினீங்க என்று மற்றவர்கள் கேட்கும்போது பூரிப்படைந்து மகிழ்ச்சி அடைந்து அவருடைய பெருமிதங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டோமே, அந்த ஆடை அணியும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த துஆவை ஓதினோமா? அல்லாஹ்வோடு அதை இணைத்தோமா? இந்த ஆடை நான் காசு கொடுத்து வாங்கினேன் தான். அந்த காசு கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ் தானே இத்தகைய ஆடையை நான் அணிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். எத்தனையோ பல ஏழை குடும்பங்கள் பெருநாள் தினத்தன்ற அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான ஏழைகள் இருந்தார்கள். நாம நேற்றைக்கு ஆடை புத்தாடை அணிந்தோம். எத்தனையோ பல ஏழைகள் பழைய ஆடைகளை அணிந்து விட்டு வந்தார்களே. அத்தகைய நிலையில் அல்லாஹ் என்னை வைக்காமல் இந்த புத்தாடை அணிவதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறானே, அந்த ஆடை அணியும் போது பிஸ்மில்லா என்று சொன்னோமா? அல்லாஹ்வின் பெயரால் நான் இதை அணிகின்றேன் என்ற உளமாற அதை நினைத்து அதை நாம் சிந்தித்து பார்த்தோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய துஆ சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், அந்த கஸௌதனிஹி, நீதான் எனக்கு இதை அணிவித்து கொடுத்தாய். அஸ்அலுக கைரஹு வ கைர மா சுனிஅ லஹு, இதனுடைய நன்மையை நான் கேட்கின்றேன். இது எதற்காக செய்யப்பட்டிருக்கிறதோ அதனுடைய நன்மை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் யா அல்லாஹ். வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு, இதனுடைய தீங்கில் இருந்தும் இது எதற்காக செய்யப்பட்டிருக்கிறதோ அதனுடைய தீங்கில் இருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அழகான அர்த்தங்கள் பொருந்திருக்கிற இந்த துஆவை ரசூலுல்லாஹ் அவர்கள் புத்தாடை அணியும் போது நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். யாராவது ஒரு இஸ்லாமியர் அல்லாஹ்வை நம்பியிருக்கின்ற இந்த பெருநாளை மகிழ்ச்சியாக கடந்த நாம் சிந்தித்தோமா? சிந்தித்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில நாம் இறையச்சத்தோடு ஒரு வகையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். யோசித்து பாருங்கள், இதை நாம் எத்தனை நபர்கள் சிந்தித்தோம்? அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆதமுடைய மக்களே, உங்களுக்கான ஆடை நான் இறக்கி தந்தது, உங்களுக்கான அலங்காரத்தை நான் உங்களுக்கு கொடுத்தது. இதை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அதுதான் ரொம்ப முக்கியமானது. வலிபாசு தக்வா தாலிக கைர், ஆனாலும் இறையச்சம் என்ற ஆடை இருக்கிறது அல்லவா, அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறையச்சம் என்கிற ஆடை அதுவே சிறந்தது. உங்களிடத்துல இருக்கிற என்ன வகையான ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், லினனா இருக்கட்டும், காட்டனா இருக்கட்டும், லைக்ராவா இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த ஆடையெல்லாம் மட்ட ரகம்தான். இறையச்சம் என்கிற ஆடை அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுதான் வித்தியாசமான ஒரு கோணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு புரிய வைக்கின்றான். இறையச்சம் என்கிற ஆடை எந்த கடையில் விற்கப்படுகிறது?
எந்த ஆடை எந்த ட்ரெஸ்ஸாவது அந்த மாதிரி பார்த்துருக்குறோமா? யாராவது வித்து பார்த்துருக்குறோமா? அட்வர்டைஸ் பார்த்துருக்குறோமா? அது மாதிரி கடையில உருவாக்கப்படுகிறதா, விற்கப்படுகிறதா? இல்லையே. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், இறைச்சம்ங்கிற ஆடை அது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்லி காட்ட வேண்டும்? ஒரு உவமைக்காக, ஒரு எடுத்துக்காட்டுக்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அணியக்கூடிய ஆடைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அது மாதிரி இறையச்சத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கான ஆடையை எப்படி நீங்கள் தேடி தேடி அலைகின்றீர்களோ அதுபோல் இறையச்சத்தையும் நீங்கள் தேடி தேடி அலைய வேண்டும். ஆடையை எப்படி நீங்கள் விடவே மாட்டீர்களோ அது மாதிரி இறையச்சத்தையும் நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல. உங்களுக்கான சூப்பரான ட்ரெஸ் முக்கியம் இல்லை, இறையச்சம் முக்கியம். அதை என்னைக்கு விட்டுறாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சத்தை ஆடையோடு உவமைப்படுத்தி சொல்லி காட்டுகின்றார். ஆடையை தேர்வு செய்வதற்காக எவ்வளவு அலைந்தோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நேரத்தை ஒதுக்கியது என்ன? கடையாக ஏறி இறங்கியது என்ன? அதற்காக ரூபாய் கணக்கில் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தது என்ன? 4 நபர்களிடத்தில் விசாரிக்கிறது என்ன? எந்த கடையில நல்ல கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது, எங்க நல்ல பெஸ்ட் அண்ட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கிறது கேட்டோம்ல. அதற்காக எவ்வளவு உழைப்பை செலுத்தினோம், எவ்வளவு அதற்காக திறமைகளை உருவாக்கினோம். கடைகளில் பேரம் பேசுறது என்ன? கொஞ்சம் ஆஃபர் போட்டு கொடுங்க, இந்த விலைக்கு கொடுங்க என்று அங்கே அதற்காக அவ்வளவு நம்ம தியாகம் செய்தோம், அவ்வளவு உழைப்பை செலுத்தினோம். அதற்கெல்லாம் இந்த அளவிற்கு கவனத்தை செலுத்த முடிந்த நமக்கு இறையச்சத்தை பற்றி என்றைக்காவது கவனம் செலுத்தினோமா? தக்வா என்பது பிரதானம் அல்லவா? அதை எங்கேயாவது தேடினோமா? தக்வா என்பது உள்ளத்துல அதுவா வந்து விடாது. 4 பயான்களை அந்த இறையச்சத்தை பத்தி ஜும்மா பயான் இன்னைக்கு பேசிட்டாங்க. அந்த உரையில இறையச்சத்தை பற்றி, தக்வாவை பற்றி 4 வசனங்கள் சொல்லிட்டாங்க. அதோடு காதால் கேட்டு விட்டால் இறையச்சம் வளர்ந்து விடாது. நாம தேட வேண்டும், அதை தேடி அலைய வேண்டும், அதற்காக உழைப்பை செலுத்த வேண்டும், அதற்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும், அதற்காக பொருளாதாரத்தையும் கூட செலவழிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இறையச்சத்தை வெறுமனே ஒரு போதுமான ஒரு விஷயமாக, ஒரு பொதுவான ஒரு விஷயமாக நம்ம மட்டுமே பார்த்து விட்டு கடந்து போகிற காரணத்தினால்தான் இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மட்டுமே பள்ளிவாசலை நோக்கி வருவதற்கு, இபாத்துகள் செய்வதற்கு பல முஸ்லிம்களை பார்க்க முடிகிறது. ரமதான் மாதம் வந்தால் பள்ளிவாசல் நிரம்பி இருப்பது, ஜும்மா நாள் வந்தால் பள்ளிவாசல் நிரம்பி இருப்பது, பெருநாளாக இருந்தால் திடல்கள்ல அப்படியே ஆட்கள் சஃப்புகள் அப்படியே நிரம்பி வழிவது. ஃபஜர் தொழுகைக்கு அது மாதிரியான சஃப்புகள் வருகிறதா? அசர் தொழுகைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிறைவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? காணாமல் போகின்றதே. எல்லா பள்ளிவாசலும் இதே நிலையில தான் இருக்கிறது. இறையச்சம் இருந்தால், தக்வா இருந்தால், ஜும்மா அல்ல, ரமதான் அல்ல, பெருநாள் அல்ல, எல்லா நாட்களும், எல்லா நேரங்களும், எல்லா தொழுகைகளும் சமம் என்கிற நிலை உருவாக்கும். உள்ளத்துல ஆழமான இறையச்சம் இருந்தால், அந்த இறையச்சத்தை நாம தேட சென்றால், நாம அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளத்திற்குள்ளாக இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வோமேயானால் அது மாறி ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் உருவாகும். அது மாறி இல்லாமல் போய்விட்டது. ஆடையை தேட செல்கின்ற நாம் இறையச்சத்தை தேட மறந்து விட்டோம். ஆடையை தேர்வு செய்வதற்கு கடைகள் இருக்கிறது. அது மாதிரி இறையச்சத்தை எங்க தேடுறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை நமக்கு தந்திருக்கின்றார். அந்த குர்ஆனில் தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அது நமக்கு இறையச்சத்தை போதிக்கும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை நமக்கு போதிக்கும். அல்லாஹ்வுடைய சக்தி என்ன, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, எல்லாவற்றையும் எந்த பயான்களிலும் நீங்கள் கேட்கவே முடியாத, எந்த உரைகளிலும் உங்களால் யோசித்து கூட பார்க்க முடியாத ஆக சிறந்த இறையச்சத்தின் உபதேசங்களை
திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் ஒவ்வொரு வசனங்களிலும் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். அவ்வளவு சிறப்பான திருமறை குர்ஆன் நம்முடைய கைகளில் இருக்கிறது, நம்முடைய செல்போன்களில் இருக்கிறது. தேடணுமா? ஒவ்வொன்றா ஆடைகள் விஷயத்துல மட்டும் தேடுறோமே. ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தா இந்த ட்ரெஸ்ஸு, ஜும்மாவுக்கு போறதா இருந்தா இந்த ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸுக்கு போறதா இருந்தா அதுக்கு வேற ட்ரெஸ்ஸு, குளிக்கிறதுக்கு போனா அதுக்கு வேற ட்ரெஸ்ஸு, டூருக்கு போறனா அதுக்கு வேற ட்ரெஸ்ஸு, வகை வகையாக தேடி வச்சிருக்கிறோமே, பீரோல அலங்கரித்து வைத்திருக்கிறோமே. இறையச்சத்துல, உள்ளத்துல இறையச்சத்திற்காக அலங்கரித்து வச்சிருக்கிறோமா? அல்லாஹ்வை எப்படி பயப்படணும்? ஏன் பயப்படணும்? இன்றைக்காவது யோசித்தோமா? அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே நாம் சிந்திக்கவில்லை. இந்த இறையச்சத்தை பொறுத்த வரைக்கும் நாம தேட வேண்டும். அதற்காகத்தான் ஆடையோடு அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்கின்றான். ஆடைக்காக போற நீ, ஆடைக்காக அலைகிற நீ, ஆடைக்காக உழைக்கிற நீ, இறையச்சத்திற்காக உழைக்க வேண்டும். தேடு இறையச்சத்தை, குர்ஆன்ல புரட்டு, அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை தெரிந்து கொள், நபிமார்களுடைய வரலாற்றுகளை படி, இன்ன பிற சம்பவங்களை, அல்லாஹ்வின் ஆயத்துகளை படி, அதை உள்வாங்கு, உள்ளத்திற்குள்ள ஏந்து. அதன் மூலமாகத்தான் அறிவதை வளர்த்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இறையச்சம் வளரும். இதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை பயப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அவனை பயப்படக்கூடியவர்கள் ஆலிம்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆலிம்கள் என்றால் 4 வருடம், 5 வருடம், 6 வருடம், 7 வருடம், 10 வருடம், 11 வருடம் படித்த ஹாஃபிழ்களாக இருக்கிற, ஆலிம் பட்டம் வாங்கியிருக்கின்ற அந்த ஆலிம்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். கல்வியை தேடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் விஷயத்துல, நீங்க பொருளாதார விஷயத்துல அறிவை பயன்படுத்துவோம், குடும்ப விஷயங்கள்ல, பிரச்சனைகள்ல அதற்காக அறிவை செலுத்துவோம். அல்லாஹ்வின் விஷயத்துல, குர்ஆன் விஷயத்துல, மார்க்க விஷயத்துல அறிவை நாம் செலுத்துகின்றோமா? அதை டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து விட்டோம். யாருடைய டிபார்ட்மெண்ட்? அதெல்லாம் ஆலிம் சாக்களுடைய டிபார்ட்மெண்ட், பேச்சாளர்களுடைய டிபார்ட்மெண்ட். யார் மார்க்கறிஞர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய டிபார்ட்மெண்ட். அவங்க தான் அது படிக்கணும். குர்ஆன் நான் படிச்சு என்ன செய்ய போறேன்? இந்த மாதிரி சும்மா பயான் பேச போறேனா? 4 பேருக்கு அட்வைஸ் பண்ண போறேனா? அதற்காக வேண்டிதான் படிக்க வேண்டுமா? நமக்காக நாம் படிக்கக்கூடாது, நமக்காக நாம் தேடக்கூடாது. நம்முடைய ஆடைக்காக நாம தானே இங்க தேடுறோம், நாம தானே அலைகின்றோம். அது மாதிரி நம்முடைய இறையச்சத்திற்காக, என்னுடைய இறையச்சத்திற்காக நான் தான் அடைய வேண்டும், நான் தான் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நான் தான் தேடி தேடி படிக்க வேண்டும். அதற்காக தினசரியாக ஒரு குறைந்தபட்ச நேரத்தையாவது ஒதுக்க வேண்டும். இன்றைக்கு அது நம்முடைய முஸ்லிம்களிடத்துல பெருவாரியான நேரம் இல்லாமல் போய்விட்டது. செல்போன்கள்ல இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வந்து விட்டது. கொஞ்சம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் 5G போன் வச்சிருக்கிற, 4G போன் வச்சிருக்கிற எல்லோரும் சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய பிரதிபலிப்பை நீங்கள் பார்க்க வேண்டுமா? போன்ல போங்க, செட்டிங்ஸ்குள்ள போங்க, அபவுட் போன்ல போங்க, டிஜிட்டல் வெல்பீயிங் பேரண்டிங் கண்ட்ரோல் என்று போடப்பட்டிருக்கும். அதற்குள்ள போனீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும், ஒரு மாசம் வரைக்கும், கடந்த 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் எந்த அளவுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, யூஸ் பண்ணியிருக்கிறீங்க என்பதை அது தெளிவாக காட்டிடும். அது மாதிரி குர்ஆன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுல போன்ல, ஒவ்வொரு இஸ்லாமியர்களிடத்துல இருக்கும். ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களிடத்திலையும் பெண்களிடத்திலையும் கண்டிப்பாக இருக்கும். சும்மா பேருக்காக வச்சிருப்போம், ஓபன் பண்ணி படிக்கிறோமா இல்லையா அது வேற, பேருக்காக வச்சிருப்போம். அது லாஸ்டா இப்போ படிச்சோமா, எவ்வளவு நேரம் படித்தோம்? ஃபேஸ்புக்கோடு கொஞ்சம் ஒப்பிட்டு செய்யுங்கள். ஃபேஸ்புக்கை 2 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறோமா? குர்ஆனை எந்த அளவுக்கு எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? எவ்வளவு மணி நேரம் வேண்டாம், நிமிடங்கள் யூஸ் பண்ணியிருப்போமா? ஒரு வசனத்தை தேடி இருப்போமா?
அந்த வசனத்தை படித்து அல்லாஹ் இதுல என்ன சொல்ல வருகின்றான் என்று யோசித்திருப்போமா? முயற்சி செஞ்சிருப்போமா? நேரத்தை ஒதுக்கி இருப்போமா? இது மாதிரி போன காரணத்தினால்தான் ரமதானுக்கு ரமதான் தொழுகைக்கு வருவது, பெருநாளுக்கு மட்டும் தொழுகைக்கு வருவது, ஜும்ஆவிற்கு மட்டும் தொழுகை வருவது. குர்ஆனை புரட்டினால், குர்ஆன் விஷயங்களை தேடினால் இறையச்சம் தானாக வளரும். என்றைக்கும் நமக்கு மக்கள் இருந்தாலும் மக்கள் இல்லாவிட்டாலும் ஒரே சூழலை, நான் மனிதர்களுக்கு பயந்தல்ல, நாட்களுக்கு பயந்தல்ல, எப்போவே அல்லாஹ்விற்கு மட்டுமே பயந்து இபாதத் செய்யக்கூடிய நான், மக்கள் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் நான் அல்லாஹ்விற்கு பயப்படக்கூடியவன் என்பதை நினைத்து வைத்து அது நம்மை இபாதத் செய்ய வைக்கும். இதை இஸ்லாமியர்கள் இந்த பக்கத்தை அப்படியே விட்டுவிட்டார்கள். இறையச்சத்தை தேடுவதும் முக்கியமான இபாதத். தொழுகை ஒரு இபாதத், நோன்பு ஒரு இபாதத், ஜக்காத்து, ஹஜ்ஜு இதுவெல்லாம் ஒரு இபாதத்தை போல இறையச்சத்தையும் தேடுவதற்கான ஒரு இபாதத்தை நாம் நம்முடைய வருங்கால வாழ்க்கையில ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஹஜ்ஜினுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஹஜ்ஜுக்காக நீங்க தயாராகிறீங்களா? ஏற்பாடுகளை செய்கின்றீர்களா? உங்களுக்கான பொருட்களை நீங்கள் தேடிக்கொள்கிறீர்களா? நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பத்தி சாமான்கள்லாம் எடுத்துக்குங்க. தேடக்கூடிய பொருட்களிலேயே தக்வா என்பது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்க ட்ரெஸ் எடுத்துக்கங்க, போன் எடுத்துக்கங்க, பர்ஸ் எடுத்துக்கங்க, காசு எடுத்துக்கங்க, பெல்ட் எடுத்துக்கங்க, பேண்ட் எடுத்துக்கங்க, ஷர்ட் எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஆனால் எல்லாவற்றையும் விட சிறந்தது இறையச்சத்தை எடுத்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். தக்வா என்பது பொருளா சூட்கேஸ்ல வச்சுட்டு போறதுக்கு? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தேடுங்கள். இறையச்சம் என்பதை ஒரு முக்கியமான பொருளாக நீங்கள் உள்ளத்துல பதிய வைக்க வேண்டும். அதை எடுத்துக்கொள்ளுங்கள், தேடுங்கள், அதை படியுங்கள், வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகள் பற்றி சொல்லும் போது இறையச்சத்தையும் பிரதானமாக சொல்கின்றான். ஆகவே இறையச்சம் என்பது வெறுமனே பயான்களை கேட்கும் போது வருவதல்ல. இறையச்சம் அது இருக்கும், ஒரு நாள் 2 நாள் இருக்கும், அதுக்கு மாதிரி பேட்டரி லோ ஆயிரும். ஆனால் குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய இறையச்சம் உள்ளத்துல பதியுமானால் அது நம்முடைய மரணம் வரைக்கும், இறுதி மௌத் வரைக்கும் தொடரக்கூடியதாக, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அல்லாஹ்விற்கு பயந்துதான் இபாதத் செய்கின்றேன், தொழுகின்றேன், இன்ன பிற அமல்கள் செய்கின்றேன் என்கிற ஒரு நிலை உருவாக்கும். அத்தகைய நிலை நோக்கி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் பயணிக்க வேண்டும். இறையச்சத்தை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தேட வேண்டும். அது நாம தேட வேண்டும். மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்து வருவதல்ல இறையச்சம். நாம தேடி படித்து அதன் மூலமாக வளர்த்துக் கொள்வதுதான் தக்வா. அந்த தக்வா தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான். அதற்காக வேண்டிதான் பல்வேறு வசனங்களில், அதிகமான வசனங்களில் திரும்ப திரும்ப அல்லாஹ் வலியுறுத்துவது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த இறையச்சத்தை நாம் ஊர் இஸ்லாமியர்களும் தினசரி வாழ்க்கையில குறைந்தபட்ச நேரத்தையாவது ஒதுக்கி அதை தேடி அதை வளர்த்து கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இந்த முதல் உரையில இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கான பல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய உபதேசங்களை அறிந்தோம். அதுல குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறையச்சம் விஷயத்துல ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் எந்த அளவிற்கு உச்சகட்டமான இலக்கை வைத்து பயணிக்க வேண்டும் என்றால், தங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகளில் ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபுர்கான்ல இறுதி வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான். 25வது அத்தியாயத்தினுடைய
இறுதி வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயூன். அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை செய்வார்கள் என்றால், யா அல்லாஹ், எங்களுடைய இறைவா, எங்களுடைய மனைவிமார்கள் விஷயத்திலும், எங்களுடைய துணைகள் விஷயத்திலும், எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் கண் குளிர்ச்சியை நீ ஏற்படுத்துவாயாக என்ற பிரார்த்தனை அவர்கள் செய்வார்கள். வஜஅல்னால் இல் முத்தகீன இமாமா, எங்களில் எல்லாவற்றையும் இறையச்சவாதிகளுக்கே ஒரு முன்னோடியாக எங்களை ஆக்குவாயாக என்ற அந்த பிரார்த்தனையை ரஹ்மானுடைய அடியார்கள் செய்வார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இப்போ யோசித்து பாருங்கள், இந்த பிரார்த்தனையுடைய உச்சகட்டத்தை சிந்தித்து பாருங்கள். யா அல்லாஹ், என்னை இறையச்சவாதியாக ஆக்கு, எங்களை இறையச்சவாதியாக ஆக்கு என்கிற அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக அவங்க எப்படிப்பட்ட பிரார்த்தனையை செய்வார்கள் என்றால், யாரெல்லாம் தக்குவாவாதிகளாக இருக்கின்றார்களோ, இறையச்சவாதிகளாக இருக்கின்றார்களோ, ஆலிம்களாக இருக்கின்றார்களோ, மார்க்கறிஞர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கே எங்களை முன்னோடியாக ஆக்கு, அந்த இறையச்சத்துக்கே ஒரு பெஸ்ட் ரோல் மாடலாக நாம் இருக்கணும் என்ற ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் அழகாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் வெறுமனே பொருளாதாரத்தை கேட்பது, குடும்ப பிரச்சனைகளுக்காக தீர்வை கேட்பது, உலகத்திற்காக மட்டுமே பிரார்த்தனைகளை செய்வதை கடந்து நாம் இந்த இறையச்சத்திற்காக இத்தகைய பிரார்த்தனைகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அரபியிலே செய்தால் ரொம்ப சிறப்பானது. அப்படி நமக்கு செய்ய முடியாத பட்சத்தில் அல்லாஹ்விடத்தில் இந்த தமிழ் அர்த்தங்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். எங்களை இறையச்சவாதிகளுக்கு ஒரு சிறந்த முன்னோடியாக எங்களை ஆக்க இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அத்தகைய ஒரு பிரார்த்தனையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில இலக்காக வைத்து இறையச்சத்தை பிரதானமாக்க வேண்டும்.